இப்போ காயை பற்றி சொல்லணும் அப்படின்னா பேசிக் வந்து ரா மெட்டீரியல்லேருந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரா மெட்டீரியல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஹஸ்க் தான் மெயின் ரா மெட்டீரியல். அதுவும் வந்து மெச்சூர்டான ஹஸ்க் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் வந்து பெட்டர் ரிசல்ட்ஸ் இருக்கும். ஹஸ்க்குன்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே பொள்ளாச்சி ஏரியாவில் வந்து நல்லாவே கிடைக்கும். ஹஸ்க் எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு வந்ததையும் அது ப்ராசஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபீட் பண்ணுறோம். ஃபீட் பண்ணதையும் வந்து பீட் பண்ணி காயிற அந்த மட்டையை பீட் பண்ணது வந்து தனித்தனியாக எடுக்கிறோம். எடுத்து ஒரு அம்பாரம் மாதிரி போட்டு தண்ணி விட்டு மறுபடியும் மெஷின்குள்ளே போட்டு நம்ம ஃபைபர் தனியாக பிரிக்கிறோம். ஃபைபர் வந்து கொஞ்சம் சிம்பிள் ப்ராசஸ் இருக்கும். பட் வந்து ரொம்ப மார்க்கெட் வந்து கொஞ்சம் இதான மார்க்கெட். பித்துங்கிறது வந்து நிறைய வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் இருக்கிறது. நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் நம்ம பண்ணுறது வந்து மேக்ஸிமம் பண்ணுறது வந்து 5 kg பண்ணுறோம், 350 இது பண்ணுறோம். ஃபைபர்னு எடுத்துட்டிங்கன்னா பேல் பண்ணுறோம், 35 பண்ணுறோம், 125 பண்ணுறாங்க. அது போக யான், ஜியோ டெக்ஸ்டைல், ஓவன் டெக்ஸ்டைல்ஸ் அந்த மாதிரி பண்ணுறாங்க. மற்றபடி பண்ணணும் இந்த பிளேட்ஸ் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா வந்து நான் ஓவன் அப்படிங்கிறது வந்து கம்ப்ரெஸ்ட் பண்ணாமல் ஜஸ்ட் பஞ்ச் பண்ணி அதை யூஸ் பண்ணுறது வந்து நான் ஓவன் சொல்லுவாங்க. அதுலேயே வந்து ஃபார்மலின் டிப் பண்ணி பண்ணும்போது அது ஒரு ஷேப் கொண்டு வரக்காக ஃபார்மலின் யூஸ் பண்ணுறோம். பயோ இது யூஸ் பண்ணால் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு அதுக்குமே யூஸ் பண்ணிக்கல, எதுவும் ஆகாது. இது வந்து கெமிக்கல்ஸ் இருக்கனால நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு எதுக்கும் யூஸ் பண்ணிக்க முடியாது.